இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் எதுவும் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்தெந்த மாதிரிலாம் அதை வந்துட்டு எந்தெந்த டைப்பில் நோட்டீஸ் இருக்கும், அதுக்குன்னு உண்டான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, அதுக்குன்னு உண்டான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாமே என்னென்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னாக இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த ஃபுல் வீடியோவில் நம்ம வந்துட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம ஃபைல் பண்ண இன்கம் டேக்ஸ் ரிட்டனுக்கு அதில் அவங்க இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸு ப்ளஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இதுக்குன்னு உண்டான கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா ஒரு அஃபிஷியலாக ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. ஸோ அதை தான் பார்த்திங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பேனிக் ஆகாமல் அது என்ன ரீசன், என்னென்ன ரிப்ளை அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். காமனாக என்னென்ன ரீசன்ஸ்க்கு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் எல்லாமே வருது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், ஆனால் நம்ம ஃபைல் பண்ணாமல் விட்டுருப்போம். அதே மாதிரி நம்ம காமிச்ச இன்கமில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் நம்மளோட இன்கம் நம்ம காமிச்சிருப்போம் இல்லையா, ஸோ அதுக்குன்னு அதில் மிஸ்மேட்சஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஏஎஸ் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஏதாவது மிஸ்மேட்சஸ் வந்திருந்தது, நாம் அதில் 1-2 விட்டுட்டு நம்ம பேலன்ஸ் மட்டும் நம்ம எடுத்து ஃபைல் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலோ, அல்லது இன்கம் ஃபார்ம் 26 ஏஎஸில் ஏதாவது டீட்டெயில்ஸ் டிக்ளேர் பண்ணி நாம் அதை மிஸ் பண்ணிவிட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலோ, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிடிஎஸ் எல்லாமே அதாவது டிடிஎஸ்க்குன்னு பார்த்திங்க அப்படின்னா கமிஷன் ஏதாவது நம்ம ரிசீவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலோ, ஸோ நமக்கு 194Q செக்ஷன் படி இந்த மாதிரி டிடிஎஸ் எதுவும் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலோ அதெல்லாமே நம்ம விட்டுட்டு ஃபைல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதே மாதிரி பேங்க் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம டிக்ளேர் பண்ணாமல் பண்ணியிருந்தாலோ, ராங்காக டிடக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிளைம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ராங்காக டிடக்ஷன்ஸ் அப்படின்னா இப்போ நான் ஏடிசி பார்த்திங்க அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ்க்கு, டியூஷன் ஃபீஸுக்கு, டியூஷன் ஃபீஸு இந்த மாதிரி. அதே மாதிரி ஏடிடி பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி டிடக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ராங்காக கிளைம் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலோ, அதே மாதிரி நம்மளோட என்டையர் ஃபினான்ஷியல் இயரில் கேஷ் டெபாசிட்ஸ் அதாவது அன்சர்டைன்ஸ் டிரான்சாக்ஷன்ஸாக இருந்துச்சு அப்படின்னாலோ, அதே மாதிரி நம்மளோட என்டையர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ் வந்திருந்தது அப்படின்னாலோ, அதே மாதிரி நம்ம இப்போ அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயரில் ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், ஷேர்ஸ் ஆகட்டும், அதெல்லாமே நாட் ப்ராப்பராக நம்மளோட இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் டிக்ளேர் பண்ணாமல் இருந்திருந்தாலோ, ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு காமனாக ரீசன்ஸ் வரதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் ரிசீவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த நோட்டீஸை ஃபுல்லாக ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி அது எந்த செக்ஷன் நம்பருக்கு கீழே அந்த நோட்டீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆஸ் வெல் அஸ் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் எந்த டேட்குள்ளார ரிப்ளை சப்மிட் பண்ணணும், அந்த டேட்குள்ளார நம்ம ரிப்ளைவும் சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த இன்கம் டேக்ஸ் நோட்டீஸை இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா பெண்டிங் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அந்த டேபுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ப்ரொசீடிங்ஸ் பார் கம்ப்ளைன்சஸ்ன்னு இருக்கும். அதில் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் ரிசீவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம அதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா காமனாக என்னென்ன டைப்ஸ் இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 143(1) இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இன்டிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறப்போ ஆல் த ரிட்டன் டீட்டெயில்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த 143(1) டீட்டெயில்ஸில் நமக்கு டிக்ளேர் ஆகிருக்கும். ஸோ இது நம்ம அதில் பார்த்துக்கலாம். இதில் நம்ம டேக்ஸ் கேல்குலேஷன்ஸ் ஏதாவது மிஸ்மேட்சஸ் இருந்தாலுமே நமக்கு அதில் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் செக்ஷன் 143(1)க்கு கீழே உண்டான ஃபஸ்ட்டு நோட்டீஸ். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் நோட்டீஸாக நம்ம சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 139(9) செக்ஷன் 139(9) செக்ஷன். இதில் பார்த்திங்க அப்படின்னா டிஃபெக்டிவ் ரிட்டர்னுக்கான உண்டான நோட்டீஸ் இது. ஸோ இதில் டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஏதாவது மிஸ்டேக்ஸோட ஏதாவது தவறோட நம்ம பார்த்திங்க அப்படின்னா
இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம ஃபைல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வந்துட்டு இன்கரெக்ட் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், அதை வந்துட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அதை வந்து குறிப்பிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதுதான் டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு இது வந்து டிஃபெக்டிவ் ரிட்டர்னுக்கு உண்டான நோட்டீஸ் ரிட்டர்ன். இது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 142(1). இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டீஸ் வந்து எதுக்காக அப்படின்னா அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்பாங்க. ஸோ அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு அவங்க கேட்க வரது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்கம் ப்ரூஃபை வந்துட்டு சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. சேலரி பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா ஃபார்ம் 16, நம்மளோட அந்த ஹோல் ஃபினான்ஷியல் இயரில் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூஃப்ஸ் ஆகட்டும், பிஸ்னஸ் ரெக்கார்ட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸை நமக்கு வந்துட்டு கேட்பாங்க. ஸோ வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ்க்கு ஏதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த செக்ஷன் 142(1) வந்து நமக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 143(2). இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்க்ரூட்னி நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்க்ரூட்னி நோட்டீஸில் டீட்டெயில் வெரிஃபிகேஷனுக்காக இந்த நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம ஃபைல் பண்ண இன்கம் டேக்ஸ்க்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட ஓவரால் அந்த ஃபினான்ஷியல் இயரோட இன்கம்ஸ் ஆகட்டும், எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், டிடக்ஷன்ஸ் ஆகட்டும், இந்த எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்ஸ் வைஸ் வந்து நமக்கு வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து இந்த நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு டீட்டெயில் வெரிஃபிகேஷனுக்காக இந்த ஸ்க்ரூட்னி நோட்டீஸ் அப்படிங்கிறத வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 148. இது வந்து என்ன அப்படின்னா இன்கம் எஸ்கேப்டு அசஸ்மெண்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்துட்டு இன்கம் வந்து டிக்ளேர் செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு இன்கம் வந்து கரெக்டாக வந்து இவங்க டிக்ளேர் செய்யலை அப்படின்னு வந்துட்டு ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து இஷ்யூ பண்ணுற நோட்டீஸ் தான் இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செக்ஷன் வந்து 148 இன்கம் எஸ்கேப்டு அசஸ்மெண்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை நம்ம ஃபைல் பண்ணோம் இல்லையா, அதையே வந்துட்டு ரீஓப்பன் செஞ்சு அதுலேருந்து நமக்கு வந்து அசஸ்மெண்ட் வந்து செய்வாங்க இவங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 148 நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து அகெயின் நம்ம நோட்டீஸ் ரிசீவ் பண்ணியாச்சு. அதில் அந்த கேட்டகரிஸில் இதெல்லாமே மெயினாக நான் சொன்ன இந்த கேட்டகரிஸில் எல்லாமே வந்துட்டு நோட்டீஸு அப்படிங்கிறத வந்துட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து நோட்டீஸ் வந்து நமக்கு வந்து ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அந்த நோட்டீஸில் இருக்க மிஸ்டேக்ஸை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம ரிவைஸ் ரிட்டர்னும் ஃபைல் பண்ணலாம். இது ஆப்ஷன் 1. இல்லைன்னா நம்ம வந்து கரெக்டாக தான் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கோம், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும், ஏஐஎஸ் ஆகட்டும், ஏஐஎஸ் ஆகட்டும், ஃபார்ம் 26 ஆகட்டும், டிடிஎஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக தான் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஏதாவது சில டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம டிஸ்அக்ரி பண்ணி நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணி அதுக்குன்னு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம வந்துட்டு சப்மிட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நோட்டீஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டிய ரிப்ளை ஆப்ஷன்ஸ். ஸோ வந்து நம்ம வந்து இன்கேஸ் வந்து அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் நோட்டீஸை வந்து நம்ம இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அடிஷ்னலாக டேக்ஸ் டிமாண்ட் ரைஸ் பண்ணுவாங்க, பெனால்ட்டிஸ் வரும், அண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும். தென் அதை தாண்டி நெக்ஸ்ட்டாக வந்து லீகல் ஆக்ஷன்ஸுமே எடுப்பாங்க. ஸோ வந்து இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸாக மோஸ்ட் ஆஃப் கேசஸில் எந்த நோட்டீஸ் வந்தாலுமே நமக்கு இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸாக கேட்குற டாக்குமெண்ட்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த ஃபினான்ஷியல் இயர்ஸில் வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகட்டும், சேலரி பீப்புளாக இருந்தாங்க அப்படின்னா ஃபார்ம் 16 ஆகட்டும், ஏஏ ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், ஃபார்ம் 26 ஏஎஸ் இதுக்குன்னு உண்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகட்டும், டிடிஎஸ் எல்லாமே டிஸ்க்ளோஸ் ஆகுது ஃபார்ம் 26 ஏஎஸ் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும். அதே மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்குன்னு உண்டான ப்ரூஃப்ஸ் ஆகட்டும், நம்மளோட அந்த ஓவரால் ஃபினான்ஷியல் இயரில் இன்கம் டீட்டெயில்ஸ் ஆகட்டும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நோட்டீஸ் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா நாம் வந்துட்டு சப்மிட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே. இப்போ வந்து இது வந்து இந்த மாதிரி நோட்டீஸஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ப்ரிவென்டிவாக இது வரத்துக்கு முன்னாடி நம்ம என்னென்ன நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா
நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறப்போ நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு கரெக்டாக நம்ம வந்துட்டு என்டர் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏஎஸ் ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், ஃபார்ம் 26 ஏஎஸ் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா நோட்டீஸஸ் எதுவுமே இந்த மாதிரி நமக்கு வராமல் செய்யலாம். அதே மாதிரி டிடிஎஸ் டீட்டெயில்ஸுமே நம்ம வந்துட்டு வெரிஃபை பண்ணணும். அதே மாதிரி நம்ம அந்த ஹோல் ஃபினான்ஷியல் இயரில் எந்தெந்த இன்கம் நம்ம ரைஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறப்போ. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நோட்டீசஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ப்ரிவென்டிவாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி நோட்டீஸ்க்கு உண்டான டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஹைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேக்ஸ் நாலேஜுக்கு ஸ்ரீமதி நாலேஜ் ஹப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.